கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த பகல் வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு காணப்படுவோமே, ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசுகிறவராகவும் பேசுகின்றவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறதாகவும் நிச்சயமாகவே அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் அப்படியே வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 5வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். நாம் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். நாம் அப்படியே தலைகளை வணங்கி ஆண்டுடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலிருந்து எங்களோடு கூட தெளிவாய் நீர் இடைபடுவீராக. நாங்கள் கேட்கின்ற வசனங்கள் கேட்ட வண்ணமாக இருந்து விடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை அவைகளிலே கட்டி எழுப்பப்படவும், ஆண்டவரே, அவைகளினால் ஆவிக்குரிய வாழ்வின் ஒரு பெரிய மகத்துவத்தை அடையவும் தேவன் பலன் தருவீராக. உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நாம் வாசித்த அதே வேத பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். ஒரு விசை கூட வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல். நாம் கடந்த வாரத்திலே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் ஆண்டவனோடு கூட இடைப்பட்ட ஒரு காரியம், தேவன் பெரியவராயிருக்கிறார். அவர் எல்லா காரியங்களிலும் எல்லா மனிதருடைய எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் மேலாக நான் அனுபவித்த ஆவிக்குரிய அனுபவங்களை காட்டிலும் அவர் மேலானவர். மனிதர்கள் அநேக நேரம் தான் அனுபவித்த அனுபவங்களை பல விதங்களிலே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு சின்னதான அற்புதங்களைப் போலவும் சிலருக்கு மகிமையான அற்புதங்களைப் போலவும் அவைகளை நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியும். இது எதனால் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஆண்டவரோடு கூட இணைகின்ற அனுபவம் எப்படி இருக்கிறதோ அந்த அனுபவத்திற்கு ஏற்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்கிறான். இதுதான் உண்மை. தேவன் பாகுபாடு பார்க்கின்ற ஒரு விஷயத்தில் அவருக்குள்ளே எந்த மாறுதலும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் அளவு எவ்வளவு பெருகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய தேவன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த பெரிய தேவனை ஆராதிக்கிற நாம் அவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இந்த பகல் வேளையில் ஆண்டவன் நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா சொல்லுகின்றார். அப்போது நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியுமா? இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த எல்லா மனிதனும் தேவனுடைய மகிமையற்றவர்களாக பாவத்திற்கு அடிமைப்பட்டு பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்தையே தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகின்ற பரிசுத்தத்தை நானாக ஒன்று ஏற்படுத்தி விட முடியுமா? தாமாக நாம் அதை ஏற்படுத்தி முடியுமா என்று சொன்னால் முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் இங்கே யோசுவா அதை அழுத்தி சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த யோசுவா சொல்லுகின்ற காரியம் என்ன? யோசுவா எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய கரம், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பலத்த கிரியைகள் வெளிப்படுகிறதற்கு அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம் இங்கே யோசுவா சொல்லுகின்றார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவருடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதை ஒரே வார்த்தையிலே கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 23வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 23வது சங்கீதம் அவருடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த பாடலை பாடும் பொழுது குறிப்பிடுகின்றார். அல்லேலூயா. அப்போது தேவன் தம்முடைய மகத்தான கிரியைகளை வெளிப்படுத்த, தன்னுடைய
சமூகத்திலே சார்ந்து கொள்ளுகின்ற தம்மை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் சந்திக்கின்ற சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த பந்திக்கு முன்னால அந்த ஸ்தோத்திரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிற தன்னுடைய ஜனத்தை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசுவா சொல்ல வருகிறது என்ன, நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியாத இடத்தில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை பாவம் செய்யாமல் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், பொய் சொல்லாமல் இருக்கலாம், நேர்மையாக வாழலாம். இதெல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி யாரும் மார்தட்டி சொல்லிவிட முடியாது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிற மனிதனுக்கு ஸ்தோத்திரம் யோசுவா சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், உங்களுக்காக ஆண்டவர் நாளைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆனபடினாலே இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அன்னைக்கு நம்ம இந்த தாவீது சொல்லுகின்ற இடத்துல அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போது யோசுவா சொல்லுகின்ற அந்த பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தையின் முழுமையான பதத்தை ஸ்தோத்திரம் இந்த ஆயத்தம் என்று சொல்லுகிற இடத்துல நாம் கொண்டு சேர்க்க முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளுள்ளே ஆயத்தம் இருக்கிறதோ, தாகம் இருக்கிறதோ, அந்த மனுஷனுக்காக தேவன் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் எதுவாக இருக்கலாம், அநேக நேரம் நம்ம முடியவே முடியாதுன்னு சொல்லுகின்ற எந்த காரியங்களாக இருக்கலாம், அவை எல்லாவற்றிலும் ஆண்டவரையே தஞ்சமென்று நம்பி ஆயத்தமாக இருக்கிற, எனக்கு ஒரு அற்புதம் என் தேவன் செய்வார், என் தேவனிடத்தில் நான் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை நிற்கிறார்கள் என்று சொன்னார், அவனுக்காக கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய அவர் இன்றைக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே யோசுவா சொன்ன வார்த்தையின் பதத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொன்னார். முதல்ல நீங்கள் தேவனிடத்தில் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். நமக்காக ஒரு அதிசயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அப்படி அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிற தேவனிடத்தில் நீங்கள் முதலாவது ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லுகிறதையே யோசுவா குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. நம்ம இன்னும் சில வசனங்களை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 5வது வசனத்தை நாம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு தெளிவான தெளிவை இங்கே பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்போ ஒரு தேவனை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்த ஸ்தோத்திரம் ஒரு மனிதனை பரிசுத்தத்திற்குள்ளே கொண்டு வர தேவனை அல்லாமல் ஒருவர் அப்படி கொண்டு வர முடியவே முடியாது. இந்த வசனம் தெளிவு சொல்லுகின்றது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அப்போ அந்த பரிசுத்தம் நம்மில் விளங்க பண்ணும்படிக்கு நம்மை ஆயத்தம் பண்ண நம்முடைய முயற்சியினால் முடியாது, ஒரு சபையினுடைய முயற்சியினால் முடியாது, ஒரு போதகருடைய முயற்சியினால் முடியாது. ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவி என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய அச்சாரமாகிய தேவனுடைய பிரசன்னம் நம்மை அந்த பரிசுத்தத்திற்கு நேராக கொண்டு நிறுத்தி அதே மகிமையில்
அதே பரிசுத்தத்தில் நம்மை உறுதிப்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து மகிமையை, அற்புதத்தை, பலத்தை, கிரியைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள்ளே பரிசுத்தம் என்று சொல்லுகின்ற ஒன்று எழும்பாமல் அவன் ஒரு நன்மையை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் எங்கே இருந்து எழும்புகிறது என்று சொன்னால், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, எந்த ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்திலே ஒரு நன்மையை எதிர்பார்த்து ஒரு குடும்பம், ஒரு தனிநபர், ஒரு விசுவாச பிள்ளை, தேவனே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் உண்மையே தஞ்சம் என்று அடைகிறேன் என்று சொல்லி அவருடைய அற்புதத்திற்காக, அவருடைய கிரியைகளுக்காக, அவருடைய பலத்த கரத்திற்காக அவருடைய சமூகத்திலே தன்னை சமர்ப்பித்து எப்பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்குகிறார்களோ, ஆயத்தப்படுகிறார்களோ, அங்கே தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை அவர்கள் மேலே விளங்கச் செய்கிறார். அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல லூக்கா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற ஒன்றை இங்கே சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு விஷயம் முடியாத காரியம். ஆனாலும் அந்த பரிசுத்தத்திற்கென்று தேவன் விரும்புகிற தேவ சித்தத்திற்கென்று தேவன் தம்மேல் ஸ்தோத்திரம் நமக்கென்று வைத்திருக்கிற தம்முடைய மகத்தான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்று அனுபவித்து இந்த தேசத்திற்கும் கிராமத்திற்கும் சபைக்கும் ஜனங்களுக்கும் சாட்சியாய் நிற்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதற்கு சாட்சியாய் மாறும் ஆண்டவர் அந்த பரிசுத்தத்தை எங்கே எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதங்களிலே நீங்கள் நிலைக்கும்படிக்கு, அந்த நன்மையிலே நீங்கள் பெருகும்படிக்கு உங்களில் ஆண்டவர் அந்த ஆயத்தத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பல நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வாஞ்சைகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது. நான் இப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த இடத்திலெல்லாம் நான் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட பல நேரத்தில் அதை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தம் என்று சொல்லுகின்ற ஒன்று இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தத்தை உண்டாக்குகின்ற தெய்வம், பலத்தை உண்டாக்குகிற தெய்வம், வெற்றியை உண்டாக்குகிற தெய்வம், கிரியை செய்கிறதற்கு ஏதுவான அந்த ஸ்தோத்திரம் எரிபொருளை போன்று செயல்படுகின்ற அவருடைய கிரியைகள் வெளிப்படுகிறதற்கு ஏதுவான காரணமாயிருக்கின்ற ஆயத்தம், எனக்கு இதை செய்யும் ஆண்டவரே, எனக்கு இதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்திலே நீரே தஞ்சம் என்று சொல்லுகின்ற நிலையில் அவரை தஞ்சமாய் பிடித்து கொள்ளுகிற ஒரு நிலைமையில் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. அல்லேலூயா. அந்த நிலைமை எந்த மனுஷனுக்குள்ளே, எந்த விசுவாச பிள்ளைக்குள்ளே, எந்த தேவனுடைய பிள்ளைக்குள்ளே, எந்த சகோதரனுக்குள்ளே, எந்த சகோதரிக்குள்ளே, எந்த ஊழியக்காரனுக்குள்ளே, எந்த சபைக்குள்ளே வருகிறதோ அவன் தேவனுடைய பலத்த கரத்தை தேசத்திற்கு விளங்கப்படுத்துவான். அல்லேலூயா. ஏன் கிரியைகள் இல்லை, ஏன் அற்புதங்கள் இல்லை, ஏன் இன்றைக்கு நாம் தேவனுடைய மகத்துவங்களை உணர முடியவில்லை? எல்லா பக்கங்களிலும் மனிதன் சொல்லுகின்ற வழிமுறைகளை தேடி இன்றைக்கு கடவுளை அடைய விரும்புகிறார்கள். ஆனால் அதுவல்ல ஆண்டவரே தஞ்சம் என்று சொல்லுகின்ற, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை எந்த விஷயத்திலும் வரையறுக்க முடியாத இடத்திலே ஒரு உறுதியான எண்ணம் அவர் மேலே வைத்து, நம்முடைய பாரங்கள், சுமைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து அவரிடத்தில் ஆயத்தமாகி, எனக்காக என் தெய்வம் யுத்தம் செய்வார், அற்புதம் செய்வார், நன்மை செய்வார், அதிசயம் நடக்கும் என்று சொல்லி அவரிடத்தில் ஆயத்தமாகிற நிலைமையை ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் பார்ப்போம் என்றால் இன்றைக்கு சபைகள் மிக மிக ஒரு வேதனையான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய ஸ்தோத்திரம் அந்த யோசுவா சொல்லுகின்ற அந்த பரிசுத்தமாகுதல் என்ன? நம்முடைய ஜெபத்தில் ஆயத்தம் இல்லை, நம்முடைய உபவாசத்தில் ஆயத்தம் இல்லை, நம்முடைய ஆராதனைகளில் ஆயத்தமே இல்லை. ஏதோ வந்தோம், போனோம், பாடினோம், ஏதோ ஸ்தோத்திரம் ஆராதித்தோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதே எல்லாம்
இல்லாமல் நான் இன்றைக்கு ஆராதனையில் நான் இந்த கிருபையை பெற வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற உணர்வு இல்லை. அல்லேலூயா. அநேக நேரத்தில் ஸ்தோத்திரம், ஆயத்தமில்லாத ஜெபங்கள், ஆயத்தமில்லாத துதிகள், ஆயத்தமில்லாத ஆராதனைகள் பெருகி கொண்டிருக்கிறதுனாலே அங்கே தேவன் கிரியை செய்ய முடியாத அளவிற்கு, தேவன் அங்கே வந்து கிரியை நடப்பிக்க முடியாதபடிக்கு, அவர் அங்கே செயல்பட முடியாதபடிக்கு போய்விடுகிறது. அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கும் நடக்காது என்று சொல்லுகிற எந்த எண்ணத்தில் இருந்தாலும் சரி, தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டிய ஒரே இடம், ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டிய ஒரே இடம், இது சூழ்நிலைமை இப்படியெல்லாம் இருந்தாலும் இவைகளின் நடுவில் எனக்காக ஒரு அற்புதத்தை என்னை அழைத்தவர், என்னை ஸ்தோத்திர வேறுபடுத்தினவர், என்னை நிறுத்தினவர், என்னை ரட்சித்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் செய்வார் என்று சொல்லுகிற விசுவாசத்தோடு ஒரு ஆயத்தம் நமக்கு இருக்குமானா, வசனம் சொல்லுகிறது, மலையை பார்த்து பெயர்ந்து ஸ்தோத்திரம் சமுத்திரத்தில் போன்னு சொன்னால் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட மகத்துவமான கிரியைகளை நீங்களும் நானும் இந்த தேசத்திலே இந்த உலகம் காணும்படிக்கு, ஜனங்களுக்கு நாம் சாட்சியாகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இங்கே ஆண்டவர் யோசுவாவின் மூலமாய் சொல்லுகின்ற காரியத்தை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஏதோ நம்ம ஸ்தோத்திரம் நல்ல குளிச்சு சுத்தமாகி நம்ம ஆயத்தமாகி வருகிறதை அல்ல இங்கே சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரிடத்தில் ஆயத்தமாக வேண்டும். ஒரு ஜெபமா, ஒரு ஆராதனையா, ஒரு கூட்டமா, ஜெபத்தில் ஆயத்தத்தோடு தேவ சமூகத்தில் நான் போகிறேன் ஆண்டவரே, எனக்காக நீர் வந்து இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லுகின்ற அந்த ஆயத்தத்தோடு வருகின்ற தேவனுடைய பிள்ளை வளர்ந்து கொண்டே இருப்பா. அவன் ஜெபம், ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை பெருக பண்ணும் என்று சொல்லுகின்ற ஆயத்தத்தோடு வருகிற பிள்ளைகள் கிருபைக்கு மேலே கிருபை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எனக்கு இந்த தடை மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆயத்தமாகி வருகிற பிள்ளைகளுக்கு தடைகள் மாற்றப்பட்டு விடுதலையை அடைந்து கொள்ளுகிறார்கள். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஆயத்தத்தை என் ஆண்டவர் செய்ய வேண்டும், ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆயத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைக்காக ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும்போ ஸ்தோத்திரம், ஒருபுறம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓ ஸ்தோத்திரம் ஆயத்தம் இல்லாமல் அநேக எண்ணிக்கையில் பெருக்கமானவர்கள் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. பாஸ்டர்கிட்ட சொல்லியாச்சு, சபையில் சொல்லியாச்சு, எல்லா ஜெபங்களிலேயும் ஜெபித்தாயிற்று, ஆனாலும் என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லுகிற அங்கலாய்ப்பும் ஏக்கங்களும் பரிதாபங்களும் மட்டுமே ஜனங்களுக்குள்ளே பெருகி கொண்டிருக்கிறது. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆயத்தம் என்று சொல்லுகிற இடத்துல நீங்கள் உங்களை சரிகட்டி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்காய் அற்புதம் செய்யும்படிக்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், உங்கள் பணமோ, உங்கள் பொருளோ, உங்கள் உயர்வுகளோ, உங்கள் கையிலிருந்து நீங்கள் கொடுக்கிற எதையும் அவர் தேடவில்லை. மாறாக எனக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் ஆயத்தமாகி காத்திருக்கிறேன். நீர் உம்முடைய பலத்த கரத்தை என் மேலே, என் ஜனத்தின் மேலே, எங்கள் ஜனங்கள் காணத்தக்கதாக எனக்கு செய்தருளும் என்று சொல்லி பாரத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தமாகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த இருதயம் எப்பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வருமோ அப்பொழுது தேவன் பலத்த கிரியைகளை, பலத்த காரியங்களை, பலத்த மகிமையான கிரியைகளை ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்ய போகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுகின்ற இடத்துல ஆண்டவர் நம்ம என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, ஆயத்தமாக நம்மை எதிர்பார்க்கிறார். அதே அதிகாரம் லூக்கா 1வது அதிகாரம், ஸ்தோத்திரம், லூக்கா 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 17வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக ஆண்டவர் ஆயத்தமாக சொல்லுகின்றார், எதற்காக யோசுவா பரிசுத்தமாக சொல்லுகிறார் என்று சொன்னார், புதிதாக தோன்றுகின்ற வழிகளிலே நீங்களும் நானும் நடக்கும்படி அல்ல. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. லூக்கா 1வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய
கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் எலியாவின் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பு நடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும், வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. அந்த ஸ்தோத்திரம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? அங்கே எலியாவின் ஆவியும் எலியாவின் பலமும் உள்ளவர்களாக நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது. அல்லேலூயா. எதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும்? இப்படி ஆயத்தமாகும் பொழுது என்ன நடக்கும்? வேதவசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பிதாக்களுடைய இருதயங்கள் பிள்ளைகளிடத்திலே திரும்ப பண்ணத்தக்கதாக கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்தில் திருப்பத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய உத்தமமான ஜனத்தை ஆயத்தம் பண்ணுகின்றார். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆயத்தமாகுவான் என்று சொன்னால் பலம் இல்லாமல் இருக்கலாம், ஸ்தோத்திரம், அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், சத்துவம் இல்லாமல் இருக்கலாம், செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் நெருங்கி சேருகின்ற ஆயத்தம் எந்த ஒரு மனிதனுக்குள்ளே வருமோ அந்த மனிதனை ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதித்து என்ன பண்ணுகிறார்? ஸ்தோத்திரம், கீழ்ப்படியாதவர்களை கூட நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்பத்தக்க விதத்தில் ஆண்டவர் எலியாவின் ஆவியும் எலியாவுக்குள் இருந்த பலமும் உடையவனாக ஆண்டவர் மாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியை நாம் நன்றாய் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் அவனுக்கு முன்பாக சவால் வந்தது. ஏசபேல் எழும்பி கொன்று போடுவேன் என்று சொல்லி நின்றார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏசபேலுடைய வேலையாட்களாக அவளுடைய சிந்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிறவர்களாக அவள் வீட்டில் 400 பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதே போல ஸ்தோத்திரம், ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு தெருக்களிலேயும் கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகளை அங்காங்கே வைத்து அவர்கள் ஸ்தோத்திரம் வழிமுறைகளை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது தேவனுக்காக ஆயத்தமாகி தேவனுக்காக எதையும் சாதிக்கும்படிக்கு ஆயத்தமாகியிருந்த ஒரே மனிதன் மட்டுமே நின்று கொண்டிருந்தான், அவன் எலியா. அல்லேலூயா. அப்போ ஏசபேலுடைய தீர்க்கதரிசிகளோ ஏசபேலுடைய வழிகளிலே பாகால் தீர்க்கதரிசிகளோ 2 கூட்டத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 850 தீர்க்கதரிசிகள் அங்கே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக தேவனுடைய அக்கினியை வானத்திலிருந்து இறக்கும்படிக்கு ஒரே ஒரு ஆயத்தமுள்ள எலியா மட்டுமே இருந்தான். ஆனால் என்ன நடந்தது? அவன் ஆயத்தமுள்ளவனாய் இருந்தபடியினாலே கீழ்ப்படியல்ல, ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்பல்ல, ஏசபேல் தேவனிடத்தில் திரும்பல்ல. அவளுக்கு இஷ்டம் போன ஆராதனைகள் போயிற்று, அவளுக்கு இஷ்டம் போன வழிகளிலே ஓடினாள், அவளுக்கு தோன்றியதையெல்லாம் செய்தாள், அதைத்தான் கடவுளுடைய பெயராலே செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் அந்த காலத்தில் எலியாவோ ஸ்தோத்திர ஆயத்தமாகி தேவனோடு கூட ஆயத்தமாகி காத்திருந்தான். என்னை கொண்டு இந்த தேசத்தில் இந்த ஜனத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஆயத்தத்தோடு காத்து கொண்டிருந்தான். அந்த நேரம் வந்த பொழுது, தேவன் வெளிப்படுத்த விரும்பின அற்புதத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்த பொழுது அதே எலியாவை 850 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பு சவாலோடு கொண்டு நிறுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பெரிய சவால்களாக இருக்கலாம், எத்தனை பெரிய அதிகாரங்களாக இருக்கலாம், அவைகள் எல்லாம் முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டு நிற்கிற இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தத்தோடு காத்திருக்கிற ஒரு மனிதனாகிய எலியா அவர்களுக்கு முன்பு நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அவனை ஆண்டவர் பயன்படுத்தினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பலிபீடத்தை கட்டுகின்றான். பலிபீடத்தின் மேலே பலி செலுத்தக்கூடிய பலிப்பொருளை வைக்கிறான். வைத்தது மாத்திரமல்ல, ஸ்தோத்திர பாகால் தீர்க்கதரிசிகளோ சத்தமிட்டு சாயங்காலம் மட்டும் புலம்பி அழுது தங்களுடைய சரீரத்தை கிழித்து கொண்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரவில்லை. ஆனால் எலியாவோ எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைத்துவிட்டு தண்ணீரை கொண்டு ஸ்தோத்திரம் எல்லா பலிப்பொருளும் பலிபீடத்தையும் தண்ணிக்கு மேலே தண்ணியை விட்டு நிரப்பினான். அந்த பலிபீடத்தின் மேல் ஊற்றப்பட்ட தண்ணீர் அந்த பலிபீடத்தை சுற்றிலும் ஆறு போல தண்ணீர்
தேங்கி நின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் அவன் சொன்னான், ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் என்பதையும் இந்த ஜனங்கள் காணும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஒரே ஒரு ஸ்தோத்திர லைன்ல, ஒரே ஒரு சென்டென்ஸ்ல அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தத்தோடு நின்ற எலியா ஜெபித்த பொழுது, கருத்தாய் ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அதே பலிபீடத்தையும் பலிபீடத்தின் மேலிருந்த பலி பொருள் அத்தனையும் வேதம் சொல்லுகிறது நக்கி போட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. அது இருந்த இடம் தெரியாத அளவிற்கு கருகி போகவும், அது இருந்த அடையாளமே தெரியாத அளவிற்கு ஆண்டவருடைய அக்கினி பரத்திலிருந்து இறங்கி அதே பலிபீடத்தை அக்கினியினாலே அடையாளமாக்கின தெய்வம் ஒரு ஆயத்தமுள்ள மனிதனை கொண்டு இதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வறுமைகள், இன்றைக்கும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள், இன்றைக்கும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் புலம்புதல்கள், இன்றைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்றும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வறுமைகள், ஸ்தோத்திரம், பலவிதமான கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள், ஓ ஸ்தோத்திரம், நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்ற சந்தோஷமான மன நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் பயணிக்க முடியவில்லை என்று சொன்னார். முதல் விஷயம், அந்த எலியா ஆயத்தமுள்ளவனாய் நின்று கொண்டிருந்தபடினாலே, தேவனிடத்தில் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவனாய் நின்று கொண்டிருந்தபடினாலே அவன் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் நின்றான். அவன் பயப்படாமல் தைரியமாய் நின்றதற்கான அந்த ஆயத்தத்திற்குண்டான பலனை ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து அக்கினியினாலே பலனளித்தார். அதுவரைக்கும் ஓ ஸ்தோத்திரம், தெய்வம் இவரல்ல என்று சொல்லி கண்டதையும் அவங்க இஷ்டத்தின்படி வணங்கின அத்தனை ஜனங்களும் இந்த அக்கினி இறங்கினதை பார்த்த பொழுது முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். என்ன சொன்னார்கள்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அலறத்தக்கதாக யாவர் அங்கே கூடியிருந்த எல்லா ஜனங்களும் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை செய்யத்தக்கதாக ஆண்டவர் இன்றைக்கும் தேசத்தில் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆயத்தம் இல்லாத நிலையிலே, விருப்பம் இல்லாத நிலையிலே, ஸ்தோத்திர வாஞ்சை இல்லாத நிலையிலே தேவனுடைய பிள்ளைகள் தரித்திரத்திலும் கொடுமையிலும் வெறுமையிலும் பஞ்சத்திலும் நிலை கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்த ஆண்டவர் இப்படி இருக்கும் ஆண்டவர் அழைக்கவில்லை. உங்களை தேசத்திற்கும் சமூகத்திற்கும் உங்க கிராமத்துக்கும் தெருக்கும் ஆண்டவர் சாட்சியாய் இருக்கவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு இன்றைக்கு இந்த செய்தியை, இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்லுகிறேன், அந்த ஆயத்தத்திற்கு நீங்கள் கடந்து வாருங்கள். நீங்கள் சிலதை மேற்கொள்ளும்படிக்கு, சிலதை பிடித்து கொள்ளும்படிக்கு, சிலதை ஆண்டவருடைய சமூகத்தில் அனுபவிக்கும்படிக்கு, சிலதை அநேகருக்கு கொடுக்கும்படிக்கு, சிலதை நீங்கள் அறியாத வழியில் சிலருக்கு நன்மை செய்யும்படிக்கு ஆண்டவரிடத்தில் ஆயத்தமாகுங்கள். அப்படி நீங்கள் ஆவீர்கள் என்று சொன்னார், நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத, இதுவரைக்கும் கண்டிராத அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் கண் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. மல்கியாவின் புஸ்தகம் அவருடைய 4வது அதிகாரம் 5-6 வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கேயும் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்புகிறதற்கு நான் முந்தி என்னுடைய தூதனை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது இந்த நாட்களிலே தேவனுக்காக எழும்ப விரும்புகின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பலமான அற்புதங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவர் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற அதிசயங்கள் நடக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இன்னார் என்பதை ஜனங்களும் சாதிகளும் காணத்தக்கதாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் விஷயம், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகின்ற அந்த ஒரு உன்னதமான நிலையில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தமாக இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை, உங்கள் ஸ்தோத்திரம் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் செய்கிற காரியம், அவர் செய்கிற கிரியைகள், அவர் நடப்பிக்க போகிற ஸ்தோத்திரம் காரியங்கள் உங்கள் கண்களுக்கும் உங்கள் செவிகளுக்கும் உங்களுடைய ஸ்தோத்திரம் சூழ்நிலைமைகளுக்கும் வேறுபட்ட நிலையில் எட்ட முடியாத உயரத்திற்கு ஏதுவான அற்புதங்களை இன்று செய்வார். அல்லேலூயா. அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை கொண்டு செய்யும்படிக்கு விரும்புகின்ற
பெரிய திட்டங்களுக்கு பின்பு அற்பமான ஆயத்தமாகுதல் இல்லாததுனால நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதங்கள் இல்லாமல் இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சமாதானத்தை அடையாமல் நின்று கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொள்ள வேண்டிய பூரணத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். பெற்றுக்கொள்ள வேண்டிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அனுபவித்திருக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் இருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம்! ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்தில் வந்திருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை அந்த அனுபவத்தில் வராமல் வெறுமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு முன்பு உங்களையும் என்னையும் நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் விரும்புகிற மகிமையான காரியங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் காணத்தக்கதாக நம்மை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா! யோசுவா சொன்ன வார்த்தை நிச்சயம் உங்களில் நிறைவேறும், உங்கள் வீட்டில் நிறைவேறும், உங்கள் குடும்பத்தில் நிறைவேறும், உங்கள் தெருவில் நிறைவேறும், உங்கள் சபையில் நிறைவேறும், உங்களுடைய ஊழியத்தில் நிறைவேறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தை குறித்து ஐயோ இது என்னால் முடியலேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இது முடியாதுன்னு சொல்லி நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, அதே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த உணர்வை உங்களுக்குள்ளே ஆண்டவர் உட்புகுத்த விரும்புகிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அப்படின்னு ஆயத்தமாகி கொள்ளுங்கள். நாளைய தினத்தில் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர் என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் ஆயத்தம் ஆவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாத, கற்பனைக்கு கூட எட்ட முடியாத உயரத்தில் நீங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா! அப்போ ஸ்தோத்திரம்! இதில் எல்லாம் இந்த பரிசுத்த ஆசீர்வாதத்திற்கு பின்னாடி ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? ஸ்தோத்திரம்! நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்தோத்திரம், நம்ம படித்த வசனத்தில் இருக்கிற சில காரியங்களை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய நியாயத்திலும் திருப்பி கர்த்தருக்கு ஆயத்த பண்ணும்படி, கர்த்தருக்கு இன்னும் ஒரு கூட்டத்தை ஆயத்த பண்ணும்படிக்கு ஆண்டவர் வாஞ்சையோடு காத்திருக்கிறார். அல்லேலூயா! ஆனால் அந்த வாஞ்சைகள் குறைந்து போய் அந்த வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறாமல் ஆண்டவரைக்கத்தோடு காத்திருக்க காரணம், முதல்ல நமக்குள்ளேயே அந்த ஆயத்தமின்மைகள் பெருகி இருக்கிறது. ஆராதனை என்று சொல்லுகிற நேரங்கள் வரும் பொழுது ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு போகிறோம்? ஜெபம் என்று சொல்லுகிற நேரங்களிலே, ஜெபிக்க வேண்டிய நேரங்களிலே எத்தனை மணிக்கு ஜெபிக்கிறோம்? என்ன ஆயத்தம் இருக்கிறது? இல்லை. உபவாசிக்க வேண்டிய காரியங்களில் உபவாசிக்கிறதற்கு என்ன ஆயத்தம் இருக்கிறது? ஒன்றும் இல்லை. எனவே தான் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் வைத்திருக்கிறார். என்னை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆயத்தமாகுங்கள். கர்த்தரிடத்தில் வந்து விழுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் விழுங்கள், ஆண்டவரிடத்திலே சரணடையுங்கள், அவரையே பாருங்கள், அவரையே நோக்குங்கள், அவரையே கேளுங்கள், அவரையே தட்டுங்கள். அவரே உங்களுக்கான வழிகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கவும் போகிறோம். கேட்ட வசனங்களுக்கு முன்பு நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, யோசுவாவை கொண்டு நீ சொன்ன வார்த்தையை அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீரே, அப்படியே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகள், தரித்திரங்கள், கவலைகள், நெருக்கடிகள், அவமானங்கள், புறக்கணிப்புகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் புரட்டி போடுகிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவைகளை புரட்டி போடுகிறேன். ஆண்டவரே, நான் அவைகளிலே ஆயத்தமாக அந்த கிரியைகளை நிறைவேற்றுகிற இடத்துல, அந்த கிரியைகளை வெளிப்படுத்துகிற இடத்துல, அந்த கிரியைகளை அநேகருக்கு சாட்சியாய் மாறத்தக்க விதத்தில் நானும் என் குடும்பமும் ஆயத்தமாகத்தக்கதாக நீ எங்களை ஆயத்தமாக்குவீராக. சொல்லுங்க ஆண்டவரே. ஜெபத்தில் நான் ஆயத்தமாவேன் ஆண்டவரே, ஆராதனையில் நான் ஆயத்தமாவேன் ஆண்டவரே, ஆலய காரியங்களில் ஆயத்தமாவேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவருக்காக நான் ஆயத்தமாவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பலன் அல்ல, நீரே எனக்காக இறங்கி நீரே எனக்காக ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நாடுகிறோம்.
ஆண்டவரே, இன்றைக்கு வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் சூழ்நிலைமையில் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களை ஆயத்தத்துக்கு நேராக நடத்தும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியின் பலன் வெளிப்படுவதாக. அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, ஆண்டவரே எந்த இடத்துல அப்பா தள்ளாடி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு நேராய் திருப்பத்தக்கதாக ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமையாவும் உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.